ம் என்னம்மா இன்னைக்கு எல்லாம் மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனிய? என்னாச்சு? ஆமாக்கண்ணே, விழாவுக்கு போனேன். ஆ போயிட்டு அப்புறம் எல்லாம் உக்காந்துட்டு தான்ட்டு நானும் உக்காந்துட்டு இருந்தேனா. ஆ அப்புறம் ஒரே வாசமாக அடிச்சிச்சு கண்ணு. ஆ சரி, கறி குழம்பு தான் வச்சிருப்பாங்களாட்டங்குது ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு போனேங்கண்ணே. ம் அப்புறம் சாப்பிடும்போது போய் பார்த்தாங்கண்ணே, எல்லாமே வெஜ் ஐட்டம் தாங்கன்னு இருக்குது. ஆ காளான் பிரியாணி, சாம்பார் சாதம் இது தாங்கன்னு வச்சுருக்குறாங்க. ஆ நாங்கள் கூட கறி குழம்பு வச்சுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆசையாக போனோங்கண்ணே. ஓ, இப்போ உனக்கு கறி குழம்பு போடலங்கிறது பெரிய வருத்தமாக போயிடுச்சு. ஆமாம் கண்ணு. ஆ ஏம்மா, சடங்கு வீட்டில் யாராவது போய் கறி குழம்பு போடுவாங்களா? இல்லை கண்ணு, நம்ம ஊரில் 2 பேர் அப்படி தாங்கன்னு போட்டாங்க. கறி குழம்பு போட்டாங்க கட்டி நம்ம ஊரில். ஆஹா. அதனால தான் சரி இங்கேயும் போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆ காலையில் இருக்கிற கறி குழம்பு கூட வீட்டில் வைக்காத போயிட்டேன். ம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை. சரி, ம் நாளைக்கு இல்லைன்னா நாளா நாளைக்கு அந்த சீர் கொண்டு வந்து கடை இருக்கும்ல, ம் அது பாரு வெட்டி விருந்து போடுவாங்க. ம் போய் நல்லா சாப்பிட்டு வா. ஏகண்ணு, அது வந்து சனத்துக்கே பத்தாதுக்கண்ணு. எங்கே போய் நான் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கறி குழம்பு திங்கிறதுக்கு நான் போகிறேன். ஆஹா. ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தேன்னா 2 3 வேலையை வச்சுட்டு சாப்பிடுவோங்கண்ணு. ஆ ம் சரி சரி. ம்